ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெம்பிள்ஸ் ஆஃப் த சவுத். திருவண்ணாமலையின் அருணாச்சல மலைக்கு வந்திருக்கீங்க. இந்த புனிதமான 14 கிலோமீட்டர் கிரிவலத்துக்கு தயாராக இருக்கீங்களா? இந்த மலை சிவபெருமானையே லிங்கமாக நிற்கிற இடம். இந்த பயணம் உங்களுக்கு மனதுக்கு அமைதியும் ஆன்மாவுக்கு ஒரு புது ஒளியும் தரப்போகுது. வாங்க, 8 அஷ்டலிங்கங்களையும் வணங்கி பக்தியோடு இந்த கிரிவலத்தை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்திரலிங்கம் வரும். கிரிவல பாதையில் 8 லிங்கங்கள் வரும். ஒவ்வொரு லிங்கம் ஒரு திசையும் நவகிரகத்தையும் குறிக்குது. ஒவ்வொன்றும் ஒரு தனி அருள் தரும். என்னென்னு சொல்லி ஒன்றா பார்க்கலாம். முதல்ல இந்திரலிங்கம், அது கிழக்கு திசையில் இருக்குது, ஈஸ்ட். இங்கே நீங்கள் வணங்கினா செல்வமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும். மனசுக்கு ஒரு நம்பிக்கை புதுசாக கிடைக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அக்னிலிங்கம், தென்கிழக்கு. இங்கு வணங்கினா நோய்கள் விலகும், வாழ்க்கை பிரச்சனைகளை எதிர்க்க தைரியம் வரும். மூன்றாவது யமலிங்கம், தெற்கு பக்கம் இருக்குது. இங்கே வணங்கினா பணப்பிரச்சனைகள் தீங்கு, மனசு லேசாகிடும். நான்காவது நிருதிலிங்கம், தென்மேற்கு. இங்கு வணங்கினா துக்கங்கள் எல்லாம் பறந்து மனசு அமைதியாகும். இங்கிருந்து மலையை பாருங்கள், சிவனும் சக்தியும் இணைஞ்ச மாதிரி ஒரு தரிசனம் கிடைக்கும். வருணலிங்கம், மேற்கு பக்கம். இங்கே வணங்கினா கஷ்டமான நோய்கள் கூட விலகும், சமூகத்தில் மதிப்பு கூடும். வாயுலிங்கம், வடமேற்கு. இங்கே வணங்கினா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் புண்ணியமும் ஆசையும் கிடைக்கும், மனசு ஒரு இனிமையான அமைதியில் மூழ்கிடும். ஏழாவது குபேரலிங்கம், வடக்கு பக்கம் இருக்குது. இங்கே வணங்கினா பணவரவு அதிகரிக்கும், மனசு நிம்மதியாக இருக்கும். பக்தர்கள் இங்கே நாணயம் வீசி வணங்குவாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈசானிய லிங்கம்னு கடைசி லிங்கம். இங்கே வணங்கினா மனசு அமைதியும் வெற்றிக்கு தேவையான நல்ல எண்ணங்களும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு பக்தர்களே, இந்த கிரிவலம் உங்கள் பாவங்களை போக்கி ஆன்மீகத்தில் ஒரு புது பயணத்தை தொடங்க வைக்கும். ஒவ்வொரு அடியையும் ஓம் அருணாச்சலா சிவான்ட்டு மனசில் நினச்சி வைங்க. இந்த பயணம் முடியும் போது உங்கள் மனசு அமைதியாலும் உடம்பு ஒரு புது உற்சாகத்தாலும் நிரம்பி இருக்கும். அருணாச்சலேஸ்வரர் உங்களுக்கு எப்பவும் அருள் புரியட்டும். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமிங்கனால நல்ல சிறப்பு. ஸோ நீங்கள் இன்றைக்கி நைட் 8 மணிலேருந்து உங்களுக்கு கிரிவலம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் கோயிலுக்கு பொதுவாக கிரிவலம் வர்றவங்க நைட்டு நடந்துட்டு அப்படியே கிளம்பி வந்துடுவாங்க. ஸோ கோயிலில் நடையும் சாத்தியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் டே டைமில் கோயில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 9 கோபுரங்கள் ஒரே இடத்துலேருந்து பார்க்கலாம். ஸோ இந்த கீழே ஒரு சின்ன வட்டம் போட்டிருப்பாங்க. அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 கோபுரங்களையும் ஒரே இடத்துல அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் கவுண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கேன். அங்கே பாருங்கள், இங்கே ஒரு மரம் இருக்கும். இந்த கோயிலுக்குள்ளே ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே ஒரு சின்ன சர்க்கிள் போட்டிருப்பாங்க, ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க. அந்த வட்டத்தில் நின்றுட்டிங்கன்னா நீங்கள் எல்லா கோபுரமும் ஒரே இடத்துலேருந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த வட்டம், இங்கே வட்டத்தில் நிற்கணும். இந்த வட்டத்தில் நின்றுட்டு இப்போ கோபுரங்கள் எண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் தூரத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். 1 2 கோபுரங்கள் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 3, அதுக்கு கீழே சின்னதாக 4வது கோபுரம் இருக்குது, 4. இது 5வது கோபுரம், 5. அது பக்கத்தில் பாருங்கள் 6 7 2 கோபுரம் இருக்குது. ஃபைனலாக இங்கே இங்கே 2 கோபுரம் இருக்கும், 8 9. நீங்கள் கோயிலில் இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோபுரமும் நீங்கள் ஒரே இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நமச்சிவாய.